கூட்டு குடும்ப சமையல்லைங்க காய்கறி வச்சு சூப்பராக வந்து ஒரு காய் பிரியாணி தான் செய்ய போகிறோம். காளான், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் வச்சு செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா போட்டுக்கலாங்க, கொஞ்சம் மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் சோம்பு அரைச்சி எடுத்துக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து கடல் எண்ணெய் ஊற்றுறேன். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய்ங்க, இந்த பிரியாணி இலை வந்து போட்டுக்கலாங்க. ஜாதி பத்திரி இருக்குது. ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் எல்லாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். காய் பிரியாணி தேவையான உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஊற்றிக்கலாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதையும் போட்டுக்கலாங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாங்க. இது வந்து கொஞ்சம் தான் போடணும். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாங்க. நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மசாலாவெல்லாம் வந்து நல்ல பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கேரட், பீன்ஸ் போட்டுக்கலாங்க. கழுவி சுத்தம் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள், போட்டுக்கலாம். காளான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள், இதுவும் போட்டுக்கலாங்க. இது ஒரு பாக்கெட் காளான் தானுங்க. இது நல்லா செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பிரியாணி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க. சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. வீட்டு சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் போட்டுக்கிறேன், உப்பு பத்தலை. கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். கழுவி வந்து சாப்பாட்டு அரிசி தான் போட்டுக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. மூடி போட்டு இப்போ வந்து ஒரு 3 விசில் விட்டுறலாம். குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. கேஸ் சூப்பராக நம்ம வந்து காளான் காய் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பாடு எப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கு. வந்து நெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். புதினா போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம வெஜிடபிள் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.